ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஒரு அழகான காட்டன் சாரியில் கட்ச் ஒர்க்கில் இருக்கிற பேசிக் மோட்டிவ் வச்சு ஆல் ஓவர் சாரியில் புட்டாஸும், அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து அதில் ஸ்லீவ்ஸ்லேயும் நெக்லேயும் இந்த மாதிரி திக்காக ஒரு கட்ச் ஒர்க் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு மெஸ்டரைஸ்ட் காட்டன் சாரீ. துணி ரொம்ப ஃபைனாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதில் ஆல் ஓவர் கட்ச் ஒர்க் புட்டா வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் கான்ட்ராஸ்டாக ஒரு ரெட் கலர் பார்டர் வருது பாருங்கள். அதே மாதிரி பல்லுலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருந்தது. ஸோ ரெட் கலரும் அது ஃபுல்லாக ரெட்டில் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் அந்த க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட் க்ரீனும் எடுத்துக்கிட்டேன். 2 த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம கட்ச் ஒர்க்கில் இருக்க பேசிக் புட்டா வச்சே இது ஃபுல்லாகவே ஆல் ஓவர் டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு இந்தமாரி கிராஃப் ஷீட் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் 5 mm ஸ்கொயர் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கட்டம் போட்டுக்கோங்க. இது 5 mm ஸ்கொயருக்குள்ளது. நான் இப்போது கிரிட் பேப்பரில் போட்டு காமிச்சேன். எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கிற அந்த கிராஃப் ஷீட்டில் போட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 5 mm ஸ்கொயர்ஸில் இந்த மாதிரி இதுதான் கட்ச் ஒர்க்கோட பேசிக் பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை ஒயிட் கார்பன் வச்சு சாரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த சாரியில் நான் ஒயிட் சாக் பவுட்ரு வச்சு ஃபுல்லாக சாப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் இதில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடு நான் இன்னொரு தடவை ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இது ஆல் ஓவர் சாரியில் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற மாதிரி ஒரு 150 புட்டாஸ் கிட்ட நான் இதில் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பல்லுவில் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக, பாடியில் ஒரு 6 to 7 inch கேப்பில் நான் இந்தமாரி புட்டாஸ் போட்டிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இது அந்த ஃபஸ்ட்டு பேசிக் கட்ச் ஒர்க் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் நம்ம சாரியில் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ இது ஆல் ஓவர் சாரியில் சாப் பண்ணியிருக்கிறேன். அந்த டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஒயிட் கார்பன் வச்சும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு கேப் விட்டாலே போதும். இன்னும் நெருக்கமாக வேணும்னாலும் அழகாக இருக்கும், போட்டுக்கலாம். ஸோ நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பார்டர் கலர் இருக்குல்ல, ரெட்டும் அது ஒரு க்ரீனும் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் 3 strands நூல் எடுத்துகிட்டு கட்ச் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சின்ன கட்டம் முடியும் போது இது 3 கார்னர்லேயும் சின்ன ஸ்டிச் கொடுத்து சின்ன கட்டம் முடியும் போது நூலுக்கு கீழே ஊசியை விட்டு இப்படி எடுக்கணும். அடுத்தது அந்த 3 பக்கம் இருக்கிற கார்னரும் இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இதோட டீட்டெயில் டியூட்டோரியல் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 பக்கமும் சின்ன ஸ்டிச் கொடுத்துட்டு கட்டம் முடியும் போது பாருங்கள், நூலுக்கு கீழே ஊசி விட்டு எடுக்கிறேன். நூல் ஒன்றுக்குள்ளே ஒன்று பின்னல் மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு அதுக்கு மேலே பண்ணுற லேஸ் ஒர்க் ஈஸியாக கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃப்ரேம் கரெக்டாக இருந்தால் தான் மேலே பண்ணுற லேஸ் ஒர்க் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இப்போ இது 4வது கட்டம் பண்ணும்போது ஏற்கனவே 2 கார்னரில் எடுத்துருக்கோம். இது 3வது கார்னரில் எடுத்துகிட்டு இந்த 4வது இது கட்ட முடிகிற மாதிரி தானே. ஸோ அது உள்ளேயும் கீழே விட்டு இப்படி த்ரெட்டை கீழே விட்டுறணும். ஸோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே லேஸ் பண்ணுறதுக்கு இப்படி கட்டத்து பக்கத்துலேயே நீடில் எடுத்துட்டு கட்டத்துக்குள்ளே என்ட்ராகும் போது நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். கார்னர்லேயும் நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். திருப்பி இப்போ என்ட்ராக போகிறோம், அதனால நூலுக்கு கீழே விட்டு ஒரு நூலில் மட்டும் கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே அதுக்கு கீழே விட்டு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த கட்டத்துக்குள்ளே என்ட்ராகும் போது நூலுக்கு கீழே விட்டு ஊசி எடுக்கணும்.
ஒவ்வொரு கார்னர்லேயும் அது மாதிரி தான். ஸோ 3 சைட்ஸ் கார்னர் முடியும் போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கட்டை ஃபார்ம் ஆகும், ஒரு பின்னல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம வந்து 4th லைன் பண்ணும்போது ஒன்றுக்குள்ளே விட்டு ஒன்று எடுக்கணும். ஸோ இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு நல்ல டபுள் கலரில் இந்த மாதிரியும் ஒரு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி எல்லா புட்டாஸும் பண்ணிக்கணும். நான் ஒரு லைன் வந்து க்ரீன்லேயும் ஒரு லைன் ரெட்லேயும் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் அங்கங்கே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல் ஓவர் சாரீ ஃபுல்லாகவே இது போட்டிருக்கிறேன். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த பார்டர் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு பார்டர் மட்டும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு கட்ச் ஒர்க் பேட்டர்னும், அங்கங்கே புட்டாஸ் வந்து நம்ம சாரியில் பண்ண மாதிரி சிங்கிள் கட்ச் ஒர்க் மோட்டிஃபும் பண்ணியிருக்கிறேன். இந்த கீழே இருக்கிற இந்த பேட்டர்ன் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்குறோம். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி 2 ஸ்லீவ்ஸ்க்கும் நல்லா ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிவிட்டு, நெக் வந்து பேக் நெக்கு இந்த மாதிரி பேக் சைட் ஃபுல்லாகவே அந்த புட்டாஸ் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். நெக் லைன் இல்லாமல் அங்கங்கே புட்டாஸ் வர மாதிரி. ஸோ இதே மோட்டிவ் தான், அது அங்கங்கே வர மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா ப்ளவுஸ் தச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆல் ஓவர் ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கட்ச் ஒர்க் போட்டது மாதிரி இருக்கும். சாரீ வந்து பிளெயினாக அங்கங்கே புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் போடக்கூடிய ஒர்க் இது. உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.